hello, good evening all. How are you? I hope you are studying good. Preparation also doing good. Okay. Today our topic is one of the best topic I can say, environment and ecology. Okay. This is very close to my heart because we are living in the environment. We are living in the biodiversity. Okay. We are living in the ecosystem that surrounded by everything. அதை பார்த்தே நம்ம படிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான சாப்டரும் கூட. சம் ஆஃப் த கொஸ்டின் இஸ் ஆஸ்க்டு ஃப்ரம் த எக்ஸாமினர் சைடு. வெல் லெட்ஸ் சி. ஓகே, என்விரான்மெண்ட்ன்றதான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிலம், நீர், மற்றது எல்லாமே சேர்ந்து என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஈகோசிஸ்டம்னா என்னது? லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ் ரெண்டுமே சேர்ந்து நம்ம ஒரு எல்லாமே இன்டர்டிபெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஒன்றுக்கு ஒன்று சார்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம விலங்கினங்களை சார்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம். விலங்கினங்கள் வந்து பிளான்ஸை சார்ந்து வாழ்ந்துட்டுருக்குது, பிளான்ஸை வந்து நம்மளை சார்ந்து வாழ்ந்துட்டுருக்குது. எல்லாமே இன்டர் லிங்க்டு. ஓகேங்களா? அதனால் ecosystem, if you're talking about the environment, ecosystem, biosphere, biodiversity, biomass, everything is interconnected to all. அதான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் சாப்டரில். வாட் இஸ் மீன் பை ஏபயாட்டிக்? ஏபயாட்டிக்னா உயிர் இல்லாத பொருட்கள், நான் லிவிங் திங்ஸ். லைக் நான் லிவிங் திங்ஸ் என்னது? உயிரற்ற பொருட்கள். உயிரற்ற பொருட்களில் என்னென்ன வரும்? சன்லைட்டு, மண், சாயிலு, அதுக்கப்புறம் வாட்டரு, ஓகேங்களா, பாறை, இது மினரல்ஸு, இதெல்லாமே நான் லிவிங் திங்ஸில் வரும். இதெல்லாமே வுட்டு, இதெல்லாம் வந்து மூவ் பண்ணாது, ரெஸ்பிரேஷன் பண்ணாது, ஓகேங்களா, சுவாசிக்காது, சாகவும் சாகாது, ஒரு நாள் பிறக்காது, சாகாது. இந்த ஆஸ்பெக்ட் வச்சு நம்ம வந்து இதெல்லாம் நான் லிவிங் திங்ஸ்ன்னு சொல்கிறோம். லிவிங் திங்ஸ் வி ஆர் பிளான்ஸு, அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ், எல்லாமே லிவிங் திங்ஸு. லிவிங் திங்ஸ்லாம் என்னென்ன இருக்கணும்? எமோஷனல் இருக்கும், ஃபீலிங்ஸ் இருக்கும், அண்ட் ஸ்பெஷலி இஸ் லவ். ஓகே, அண்ட் மூவ் பண்ணுவோம் நம்ம, மூவபிள், அண்டு இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம லிவிங் திங்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ பயோட்டிக்னாவே லிவிங் திங்ஸ், பிளான்ஸ், அனிமல், ஹியூமன் பீயிங்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம். மைக்ரோ ஆர்கானிசம்னா குட்டி மைக்ரோனாவே சின்னதுன்னு அர்த்தம். மைக்ரோ ஆர்கானிசம்னா குட்டி வைரஸு, பாக்டீரியா, ஃபங்கஸு, பேரசைட்டு, இதெல்லாமே நம்ம வரும். சரிங்களா? ப்ரோட்டிஸ்ட்டு, பேரசைட்டு எல்லாமே வரும். சரிங்களா? ஸோ லேண்டு அப்படின்னு சொன்னாக்கா லித்தோஸ்பியர்னாவே லேண்டுன்னு அர்த்தம். ஹைட்ரோஸ்பியர்னாவே வாட்டர். ஸ்பியர்ன்றது என்னது? இந்த இடம், கோலம் சொல்லுவோம்ல, அதுதான். ஏர் வந்து அட்மாஸ்பியர். அது புவி வந்து எப்படின்னாக்கா போர்வை போல் போத்திருக்கும் பல லேயரால். ஃபஸ்ட்டு லேயர் வந்து ட்ரோபோஸ்பியர், செகண்ட் லேயர் வந்து ஸ்டாடோஸ்பியர், தேர்டு லேயர் வந்து மிட்ரோஸ்பியர், ஃபோர்த் வந்து தெர்மோஸ்பியர், அண்டு ஃபிஃப்த் ஒன் இஸ் அயனோஸ்பியர். அயனோஸ்பியர் வந்து லாஸ்ட்டில் இருக்கும். சரிங்களா? அது போர்வை போல் போத்திருக்கும். சரிங்களா? பயோஸ்பியர் வந்து பயோ மீன்ஸ் வந்துட்டு லிவிங் ஆர்கானிசம் வந்து இருக்கும். குட்டி அமீபாஸ், யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்லாம் இருக்கும். யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்னாக்கா சுவாசிக்கிறது, எக்ஸ்க்ரீட் பண்ணுறது, எல்லாமே வந்துட்டு என்ன சொல்கிறதுனாக்கா ஒரே ஒரு செல்லால் எல்லா செயல்பாடுகளுமே இருக்கும். சரிங்களா? ஒரே ஒரு செல்லால் ஆனால் எல்லா செயல்பாடுகளுமே இருக்கும். தட் இஸ் கால்ட் த பயோஸ்பியர். பயோஸ்பியர் போட்டிருக்காங்க பாருங்கள். அட்மாஸ்பியர் இன்டர்லிங்க்டு வித் 3. ஓகேங்களா? ஓகே, ஹோப் திஸ் அண்டர்ஸ்டூட். வாட் இஸ் மீன் பை பைட்டோ பிளாங்டன் அப்படின்ற ஒரு டேர்ம்ஸ் பார்த்துருக்கோம்ல. இந்த பைட்டோ பிளாங்டன் அப்படின்னாக்கா என்ன தெரியுமா? ஓஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓஷனுக்கு அடியில் வந்துட்டு குட்டி ஆல்கேஸ் வந்துட்டு, ஆல்கேன்றது ஒரு வகையான பிளான்ஸ். அது வந்து ஃப்ளோட்டிங் ஆகிட்டு இருக்கும் வாட்டர் பாடிஸில். எனி வாட்டர் பாடிஸ், நாட் ஒன்லி இன் தி ஓஷன் அண்ட் ஆல்சோ பாண்ட்ஸ், லேக்ஸ், anything, river also. Algae is floating in the water because it's undeveloped plants, but it is also called the autotrophic mode of autotrophs. Autotrophs means they can take the preparation of the food in own manner. Okay, so that is the phyto means what? Plants. ஓகேங்களா? பிளாங்க்டன் மீன்ஸ் வண்டரிங் இன் தி வாட்டர் பாடிஸ். ஓகேங்களா? இதை வந்துட்டு குட்டி உயிரினங்கள் இருக்கும் இல்லையா கடலுக்குள்ளே, அந்த உயிரினங்கள் வந்து இந்த ஆல்கேவை சாப்பிடும். சரிங்களா? அந்த குட்டி உயிரினங்கள் வந்து ஆல்கேவை சாப்பிடும். அந்த ஆல்கேவை சாப்பிட்றதுக்காக பெரிய மீன்கள் வந்து இங்கே இருக்கும். இதை சாப்பிட்றதுக்காக இன்னும் பெரிய டால்ஃபின், வேல்ஸ் மாதிரி உயிரினங்கள் இங்கே இருக்கும். தட் இஸ் கால்டு ஓஷன் ஆக்வாட்டிக் சிஸ்டம். இதுதான் ஓஷனுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள். அதில் தான் ஒன் ஆஃப் தி பைட்டோ பிளாங்க்டனை பற்றி பார்க்க போகிறோம். ஆர் த phytoplankton is the example of the algae. Microscopic organism. Why is called microscopic organism? Only you have to visible in the micro view only, not in the naked eyes. Okay, that live in the water or the made up of the algae, bacteria and the protist. The word comes from the Greek word phyto. Phyto means plant. Already I told that phyto means what? Plant. And plankton means made to the wander or drifter. Made the wandering in the water bodies. Okay. Importance. Phytoplankton or vital road. What is vital? Important part of the earth carbon cycle and aquatic food web. They use the photosynthesis is to convert the carbon dioxide to
chemical energy and release the oxygen. Okay, types phytoplankton include the cyanobacteria. Okay, what is meant by vertebrates? Vertebrates are the animals with the spinal cord. Okay, spinal cords, they have the well developed internal skeleton. இன்டர்னல் செல்னா எலும்பு நல்ல வளர்ச்சி அடைந்த எலும்பு வந்து உள்ளே இருக்கும். லைக் ஹியூமன் பீயிங்க்கு என்ன நல்லா எல்லா நர்வஸ் சிஸ்டம் அண்டு நியூரான்ஸ் நெஃப்ரான்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக வெல் டெவலப்டு கண்டிஷன். தட்ஸ் ஒன்லி ஏபிள் டு வாக் அண்ட் ரன் ஜம்ப் everything whatever we can do, we are doing right now because of the internal skeleton. That's how other animals also, they having the spinal cord, that animals call it as a vertebrae. Vertebrae என்றது முதுகு உடைய உயிரினங்கள், ஸ்பைனல் கார்டு உடைய உயிரினங்கள் அப்படி கூட சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா. ஆஃப் த கார்டிலேஜ் அண்ட் போன் ஆர் ஹைலி டெவலப்டு பிரைன் விச் இஸ் என்க்ளோஸ்டு பை தி ஸ்கல். ஸ்கல்னது மண்டையோடில் நல்லா என்க்ளோஸ் ஆகி இருக்கும். எல்லா டெவலப் ஆன பகுதியும் நல்லா பிரைனோட கனெக்ட் ஆகி எல்லா உறுப்புகளும் கரெக்டாக பர்ஃபெக்டாக செயல்படும் லைக் ஹியூமன் பீயிங். எக்ஸாம்பிள் ஃப்ராகு, பறவை இனங்கள் அண்டு டைனோசர் இஸ் நாட் எக்ஸிஸ்டிங் பட் பிஃபோர் த டேஸ் ஆல்சோ வெல் டெவலப்டு ஸ்பைனல் கார்டு living things only this. Okay, invertebrates எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். மொலாஸ்க், ஆர்த்தோபோட்ஸ், ஓம்ஸ், முதுகு இல்லாத உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டு ஓம்ஸு, புழுக்கள், சினட்டேரியன்ஸ் கடலுக்குள்ளே இருக்கிற ஒரு மாதிரி ஜெல்லி ஃபிஷ்ஷஸ்ஸு, எக்கைன்டோம்ஸ், ஸ்டார் ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்லுவாங்களா அது, ஸ்பான்சஸ், இதெல்லாம் கடலுக்கு அடியில் வாழ்கிற உயிரினங்கள். இதுக்கெல்லாமே முதுகு இருக்காது. நத்தைகள், மெலஸ்க்னது நத்தைகள், ஊர்ந்து போகும் இல்லையா நத்தர்கள், ஸ்கார்பியன்ஸ், தேல் வகைகள், புழுக்கள், ஜெல்லி ஃபிஷ்ஷஸ்ஸு, அந்த மாதிரி ஸ்டார் ஃபிஷ்ஷஸ்ஸு, அந்த ஸ்பாஞ்சு, இதுக்கெல்லாமே வந்து முதுகு இல்லாத ஸ்பைனல் கார்டு நாட் டெவலப்டு இன்டர்ஸ்கெலட்டின். நம்ம என்னென்னலாம் வெர்டிபிரேக்கு பார்த்தோமோ அது வந்து வைஸ் வர்சா அப்படின்னாக்கா ஆப்போசிட் டு தி வெர்டிபிரே ஹியர். ஓகே. Difference between the tetravorous and decomposer. Tetravorous அப்படின்றது eat the remains of the dead plants and animals. அதாவது பிளான்ட்ஸ் வந்து டெத்தாக இருக்கும் இல்லையா, அதை வந்து சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் தான் டெட்ரிவோரஸ். ஓகேங்களா. அதுதான் இறந்து போன அனிமல் உடலை சாப்பிடக்கூடிய வந்துட்டு அதுக்கு பேர் தான் டெட்ரிவோரஸ். லைக் கிராப்ஸு, மைட்ஸ்னால் பூச்சிகள்னு அர்த்தம். மைட்ஸ்னது பூச்சிகள், எர்த்வார்ம்ஸு, ஸ்னைல்ஸ்னால் ஊர்ந்து போகும் இல்லையா, அதுதான் ஸ்னைல்ஸு. ஓகேங்களா. டீகம்போசர்ன்றது பிரேக் டவுன் ஆஃப் தி டெக்கே அண்ட் ஆர்கானிக் மேட்டர் அண்ட் ஃபீட் ஆன் இட். ஓகேங்களா. அதாவது இந்த டீகம்போசர்ன்றது வந்துட்டு ஒரு பெரிய உயிரினங்கள் என்ன இறந்து கிடந்துச்சுன்னா அது வந்து ஸ்மால் பார்ட்ஸாக வந்துட்டு அதை வந்துட்டு டீகம்போஸ் பண்ணுவோம். சரிங்களா. டீகம்போஸ் பண்ணி சாயிலுக்குள்ளே வந்துட்டு அனுப்பிடும். சாயில் வந்து நியூட்ரிஷன்ஸாக ஆகிடும். ஓகேங்களா. ஸோ தட் இஸ் கால்ட் டீகம்போசர். ஓகே. Bacteria, example is the bacteria and fungi. Fungi and bacteria both are doing this kind of work. Okay, what is meant by photosynthesis? Photosynthesis means the process of the photosynthesis. Plant converts radiant energy from the sun into the chemical energy in the form of glucose or sugar. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ரா மெட்டீரியல் கார்பன் டை ஆக்சைடு தான் நம்மளுடைய ரா மெட்டீரியல். ஓகேங்களா. அதெல்லாம் வந்துட்டு இங்கே earthலே இருக்குது. We are not drawing anything, we are not making anything, already exist in the earth. Plants what they utilize the plants வந்து என்ன பண்ணணும்னா அந்த எனர்ஜியை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிது. கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு வாட்டர் எடுத்துக்கிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு சிக்ஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், 6 அமௌண்ட் ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு சன்லைட் ரேடியன்ட் எனர்ஜி இதையும் எடுத்துக்கிட்டு மேக்கிங் த ஃபுட்டு. இந்த குளுக்கோஸ்ன்றது தான் பிளான்ஸோடைய ஃபுட்டு. சரிங்களா. C6H12O6 பேலன்ஸ் ஆகிருக்கா பாருங்கள். தென் பை ப்ராடக்ட் இஸ் ஆக்சிஜன். பேலன்ஸ் ஆகிருக்கா பாருங்கள். 6 ஆக்சிஜன் இயர், 6 carbon here. Yes, 6 carbon here. Okay, 12 hydrogen here. 6 into 2, 12 hydrogen. Here is 12 hydrogen, right? 6 oxygen here. Not 6 oxygen, 12 oxygen here. 6 oxygen here and one more 18 oxygen here. 12. Yeah, 18 oxygen here. Here is a 6 and here also 12. 12 plus 6, 18. Total 18 oxygen molecule here. 18 oxygen molecule here and the 12
hydrogen here, okay, a 6 carbon here, 6 carbon here. Totally is balanced equation only given. You have to only know about photosynthesis, what are the raw material is used by the plants, water amount is 6H2O, and carbon dioxide 6CO2, and sunlight also. ஓகேங்களா, அது இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு மேக்கிங் த குளுக்கோஸ் ஃபுட்டு நாம் எப்படி மேக் பண்ணுறோமோ ஃபுட்டை அதே மாதிரி வந்துட்டு பிளான்ஸுமே வந்துட்டு உணவு வந்து தயாரித்து கொள்ளும். அந்த ரிலீஸ் தி ஆக்சிஜன். ஓகேங்களா, ஓகே, அதுதான் சொல்கிறேனே. அகெயின் வில் ஈகோ சிஸ்டம் வில் டிஸ்கஸ் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா. ஜியோகிராஃபிலாம் எர்த்தை நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஏரியா இல்லை, எர்த்தில் வந்து நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஏரியா இருக்கு இல்லையா. ஜியோகிராஃபிக்கல் ஏரியா வேர் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் அதர் ஆர்கானிசம் ஆஸ் வெல் அஸ் தைஸ் வெதர் அண்ட் லேண்ட்ஸ்கேப் ஒர்க் டுகெதர் டு ஃபார்ம் ஏ பபுள் ஆஃப் தி லைஃப் கால்ட் ecosystem. சரிங்களா, ஒரு சிஸ்டம் is related to the geographical area. We are living in the land and weather and the landscape. Everything is together work. That is called ecosystem. The geographical area where plants, animals and other organisms இருக்குது. What is meant by other organism? Microorganism like bacteria, virus, these are others. Okay, as well as the weather and landscape work together to form a bubbles of the life is they called ecosystem.